الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد خاتم الأنبياء والمرسلين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وبعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. وقال صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அழகான ஒரு சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டு உங்களில் ஒருத்தனாக என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த இடத்தில் கொண்டு சேர்த்த ரஹ்மான் அல்லாஹை போற்றி புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்தவர்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அல்வானாக என்ற துஆ பிரார்த்தனையோடும் இந்த கல்லூரியுடைய அதிபர், உப-அதிபர், தலைவர், நிர்வாகத்தினர்கள் மற்றும் இந்த கல்லூரியுடைய மாணவ செல்வங்கள், எதிர்கால ஹாஃபிதுகள், அல்லாஹ்வுடைய கலாமை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்த பாக்கியசாலிகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர்களின் பெற்றார்கள், உஸ்தாதுமார்கள், சகோதரர்களே, அத்தனை பேர்களும் பாக்கியசாலிகள் என்று மீண்டும் முறை சொல்லிக்கொண்டு இந்த தருணத்தை அல்லாஹ் எமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதற்கு அடிக்கடி நாம் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நலவு செய்ய கிடைக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது அல்லாஹ்வுடைய ஒரு இரக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். உலகத்தில் ஒரு நலவு செய்ய கிடைக்குது. நான் இந்த இடத்தில் ஏதோ அல்லாஹ் ரசூலை பற்றி, ஷரியாவை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காக நிற்கிறேன் என்றாலும் இது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக வேண்டி இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களில் சிறந்தவர் மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடிப்படையிலேயும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக, மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவனாக மனிதன் மாற வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அடிப்படையான ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. அதுதான் எங்கட சொந்த ஊரை நாம் அடைகிறது, எங்கட சொந்த ஊரை அடைகிறது, சொந்த நாட்டை அடைகிறது. சகோதரர்களை, இதெல்லாம் தற்காலிகம்தான். நாமெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கபரின் பக்கமாக, நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகிரத்தின் பக்கமாக, நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கமாக. அன்பான சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமின், ஒரு விசுவாசியுடைய அடி உள்ளத்தில ஆணித்தரமாக பதிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் பொய் உலகம். சகோதரர்களே, ஒருவர் இருக்கிறார், மகன் உங்களோட வாப்பாட பேர் என்ன சொல்றாரு, உங்களோட வாப்பாட பேர் என்ன சொல்றாரு, அவரோட வாப்பாட பேர் என்ன ஏதோ ஒண்ணு இருந்தது தெரியாது என்று சொல்கிறார். எங்கப்பா அவங்க வாப்பாட கபர் என்று சொல்லி சொன்னால் காட்டுகிறார், ஏதோ இருக்கிறது வாப்பாட கபர், வாப்பாட கபர் அது எங்கேயோ இருந்தது சொன்னார்கள், தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இதுதான் உலகம். சகோதரர்களே, சிறந்த புத்திசாலிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். இந்த உலக சந்தர்ப்பம் என்பது ஒரு புருஷா திரும்ப வராது.
சொல்லுவார்கள் அல் ஃபுர்சாலா ததக்கர் என்று சொல்லுவார்கள். சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் தவறினால் நாங்கள் தலைவர்களாக நின்றாலும் சந்தர்ப்பம் முள்ள கிடைக்காத நமக்கு. சகோதரர்களே, நானும் நீங்களும் பயணிக்கக்கூடிய இந்த பாதையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன முடிவு செய்திருக்கிறான் என்பதை என்னோட ஃபியூச்சர் யாருக்குமே தெரியாது. நீ பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறார்கள், எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறார்கள். பேசிக் கொண்டிருந்தால் அருமையாக பேசினால், சிரித்து சந்தோஷமாக பேசினால், இப்பதானே கண்டேன், இந்த வீதியில் தானே இருந்தால், இதெல்லாம் சொன்னாரே, பார்த்தால் பின்னரும் ஜனாதாவாக ஆகிவிட்டார். சகோதரர்களே, சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள், புத்திசாலியாக வாழுங்கள், நலவை செய்யுங்கள், நல்ல விஷயத்துக்கு உதவியாக இருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, சொந்த வீட்டை அடைவதற்குரிய அடிப்படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எங்க வாழ்க்கையில சகோதரிகளே எங்க வாழ்க்கையில ஈமான் உள்ளவர்களா நபியவர்கள் கொண்டு வந்ததுதான் எங்க வாழ்க்கையில இருக்க ஒரு அடிப்படை. இதை தவற விட்டுக் கொண்டு நாங்க எதை பிடித்தாலும் அதுல நாங்க ஜீரோ உயர்த்தான். சகோதரிகளே, சகோதரிகளே, நாங்களும் சரியாக வாழ வேண்டும், சரியானவர்களை உருவாக்க வேண்டும். சகோதரர்களே, ஷரியத்தை மார்க்கத்தை மறக்க வேண்டும். அன்பு ரசூலுல்லாஹ் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அத்தனை விஷயங்களை உடைய வாழ்வாக எடுத்துக்கொண்டு நாம் உரிய இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னோட குறிக்கோள். அவர்களைத்தான் ரசூலுல்லாஹ், அன்பான தாய்மார்களே, அன்பான பெரியோர்களே, ரசூலுல்லாஹ் அவர்களைத்தான் புத்திசாலி என்று சொல்கிறார். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் 4 பேரை போன்று இருந்தோம் என்பது அது ஒரு மடத்தனம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, சரியாக வாழ்ந்தோமா? பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், இந்த பிள்ளைகளுடைய பொறுப்புதாரிகள் வந்திருக்கிறார்கள், இந்த மதரசாவை கட்டியெழுப்பக்கூடிய இந்த மதரசாவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சகோதரிகளே, இந்த முயற்சி எல்லாம் ஏன்? அல்லாஹ்வுடைய கலாமே மனம் செய்த அந்த ஆளுங்களை உருவாக்க வேண்டும். அந்த ஆளுங்கள் என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்த ஒரு ஆவில் இருக்கும் பொழுது நான் அந்த ஆவிலுடைய தந்தையாக, நான் அந்த ஆவிலுடைய ஒரு தாயாக, நான் அந்த ஆவிலுடைய ஒரு சகோதரனாக, நான் அந்த ஆவிலுடைய குடும்பஸ்தராக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசைதான், அந்த ஒரு காரணத்துக்கு தான் உட்கார்ந்திருக்கிறோம். சகோதரர்களே, நிச்சயமாக எங்களுடைய குறிக்கோளை அல்லாஹ் அந்த வழியை, அந்த இடத்தை, எந்த இடத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் அதற்கு அல்லாஹ் கொண்டு சேர்க்க அல்லாஹ் மிக காத்திரமானவனாக இருக்கிறான். சகோதரிகளே, இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்களுடைய என்னுடைய நோக்கமும் துனியா அல்ல. நாளைக்கு அந்த ஹாபிவை வைத்து ஹாபில் என்னுடைய கிதாப மன்னன் செய்த அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்த அல்லாஹ்வுக்கு பெரிய கண்ணியங்க. இன்னைக்கு ஹாபி வந்தா குர்ஆன மன்னவன்னா எங்களுக்கு சாதாரணமாக விளங்குது. ஆனா அல்லாஹ் பெரிய கண்ணியப்படுத்துறான். அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். அல்லாஹ் சொல்கிறான், என் சம்பந்தப்பட்டவனாக அந்த குர்ஆனை சுமந்தவன் மாறிவிடுகிறான். அவனுல்லா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நெருக்கத்துக்குரியவர்கள். அதுல ஒலிப்பி அல்லாஹ் தஆலா இக்ரா வல்லியாக என்று அல்லாஹ் சொல்லுவான். நீ குர்ஆனில் கமா குந்த துரத்தினு ஃபி துன்யா, துன்யாவில் நிறுத்தி அல்லாஹ்வுடைய கலாமை அழகாக ஓதிய மாதிரி ஓதியாக என்று சொல்லும் பொழுது அந்த ஹாபில் ஓத ஆரம்பிக்க போகிறார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்லுவான், நீ ஓதக்கூடிய அந்த கடைசி ஆயத்தில் தான் உன்னுடைய தங்குமிடம் இருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க போகிறான்.
தாய்மார்களே, இந்த ஒரே விடயத்துக்காக மனம் சலிக்காமல், மனம் சுருங்காமல், நீங்க நான் எடுத்த முயற்சியில் ஒரு முடிவை கண்டுதான் ஆகுவேன் என்ற அந்த வைராக்கியத்தோடு உட்காருங்கள். அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை கொண்டு என்னை ஒரு சொர்க்கவாதியாக முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகம் கடமையாக்கப்பட்ட 10 நபர்களை இந்த ஆவிகள் கொண்டு சேர்ப்பார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மேல்சீரிப்புற மதரசால ஒரு வயது முதிர்ந்த ஹஜரத் மதரசாவை நடத்துவாங்க. அவர் பேர் என்னமோ எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பொருளாதாரத்தை மதரசாக்கு செலவழிப்பார். அவர் சொல்றது, நீங்க தம்பி என்னமெல்லாம் நினைச்சிருக்கிறா நீங்க, நான் ஒரே ஒரு விடயத்துக்காக நினைத்து அந்த பிள்ளைகள் பின்னால போறேன். இந்த பிள்ளைகள் ஆதலாக ஆகிறாங்க. நாளைக்கு ரப்ப அல்லாஹ் அவருடைய கலாமை சுமந்தவர்களுக்கு கொடுப்பான் அந்தஸ்து. அதுல இந்த பிள்ளைக்கு 10 பேரை நரகம் வாஜிபான பேர்களை அல்லாஹ் சொல்லி கொண்டு வைப்பான்னு சொல்லல. அந்த பிள்ளை என்னையும் கொண்டு போயிடுவான். ஒருவன் இல்லாட்டி ஒருவன் கொண்டு போயிடுவான். அதற்கு அவன் தாங்க நேரத்தில் இருக்குது என்று சொல்லுவாராம். உண்மை சோதனைகளை அல்லாஹ் தஆலா ஊர்ல ஒரு பரக்கத். அல்லாஹ் கலாம் என்பது கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் என்று அல்லாஹ் சொன்னான். பரக்கத்தான குர்ஆனை ஓதும் பொழுது அது ஒரு பரக்கத் இருக்குது. ஒரு ஹாஃபிஸ் இருக்கும் பொழுது ஒரு பரக்கத் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உதவுங்க. சிலர் நினைப்பாரு, எந்த பிள்ளை மோதலும், எந்த மதரசால சேர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் மோதலும், அதற்கு உறுதுணையாக்களும் சரியாக உற்சாகமாக இந்த பயணத்துல பயணிக்கணும். நல்ல எண்ணம் சகோதரர்களே. கியாமத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, நீங்க எதுவும் உங்களோட காசு பணம் நீங்க செலவழிக்கிறீங்க இந்த மதரசாக்கு, இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு இலக்கை, இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை அடையணும் என்ற ஒரே நோக்கம் தானே சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா சில விஷயத்தை கேளுங்கள், வாழ்க்கைக்கு பாடமாக இருக்கட்டும். அல்லாஹ் நீ நரக வாழ்ந்தா அப்படின்னு கொஞ்சம் பேர் அல்லாஹ் நிப்பாட்டுவான். சகோதரர்களே, அப்ப அந்த மனிதன் பாப்பான சொர்க்கவாதிகள்ல போறவங்களை பாப்பானா மனுஷன் சொல்லுவானா, யா அல்லாஹ் இந்த சொர்க்கவாதிகளை ஆக்கியிருக்கீங்க, இவனுக்கு நான் உதவி செஞ்சுக்கேன் அல்லாஹ், இவனுக்கு நான் தண்ணீரை கொடுத்துக்கேன் அல்லாஹ், இவனுக்கு நான் காசை கொடுத்துக்கேன் அல்லாஹ், இவனுக்கு இப்படி எல்லாம் நான் நடந்துக்கேன் அல்லாஹ்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த விஷயம் நிரூபிக்கப்பட்டு அந்த ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறான். இதற்குத்தான் நல்லவர்களோட சேர்ந்து இருக்கிறது, இதற்குத்தான் மதரசாவோட சேர்ந்து இருக்கிறது, இதற்குத்தான் 4 நல்ல விஷயம் உருவாகட்டும் என்று நாங்க பாடுபடுறது. சகோதரர்களே, அந்த விடயத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். நாளைக்கு பமாலனா இன்ஷாஃபாயின் மனிதன் சொல்லுவான், எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவங்க யாரும் இல்லையே, வலா சதீகின் ஹமீம் நல்ல நண்பர்கள் இல்லையே, பலவன்னலனா கருவா இன்னொரு தடவை இந்த உலகத்துக்கு திருப்பினா இதெல்லாம் நாங்க சம்பாதிச்சுட்டு வருவோமே, என்னத்துக்கு செல்வான் தெரியுமா? நல்ல நட்பு இருக்கணும், நல்ல தொடர்பு இருக்கணும், நல்ல பெரியார்கள துவா இருக்கணும், மதரசால துவா இருக்கணும். சகோதரர்களே, இன்னைக்கு இந்தியால தாருலும் தேவபந்து சொல்லியிருப்பீங்க. இதை வளர்த்தது யாரு? பெரிய அஸ்ஹருடைய யூனிவர்சிட்டி என்று சொல்லுவார்கள். அஸ்ஹர் அதாவது எகிப்தில் உள்ள பெரிய யூனிவர்சிட்டி என்று சொல்லுவாங்க. ஒரு ஊரை குறிச்சி அந்த மதரசா இருக்குது. கட்டிடங்கள் அதெல்லாம் போனா புதுசா போன ஆட்கள் எங்கால போனா எங்கால வாரன்னு தெரியாது. அவ்வளவு பெரிய மதரசா. அது எப்படி உருவானது என்று நானும் நீங்கள் ஆய்வு பண்ணினா ஒரு மாதுளை மரத்திற்குள்ள தான் உருவானுச்சு. அத்தனை பேர் உதவி செஞ்சான். ஹஜரத் மார்கள் கூட காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செஞ்சாங்களா, ஒருவர் வந்து ஒரு பெரிய பொதிய கொடுக்கிறாரு மதரசாக்கு. ஹஜரத்துக்கு தெரியாது, அந்த மனுஷன்
சுமந்து கொண்டு வந்தார். அதை சுமந்து கொண்டு வரார். இருக்கிறார்கள் பார்க்கிறாங்க, என்னப்பா பெரிய ஆசிரத்தை வேலை வாங்குறாங்க. இல்ல சகோதரர்களே, அது செய்ய வேண்டியது அன்று அவருடைய இஹ்லாஸ். இன்றைக்கு உலகத்திலேயே அந்த மதரசாவில் இருந்து வெளியாகிய திறமையான ஆளுங்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதுல மகிமையை வழங்கியதாக நமக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மஹுல்லாஹ்ன்றது அந்த கங்கோஹ் என்ற ஊர் இருக்குது இந்தியால. அவர் பெரிய மகானவர், சாதாரணமான ஆள் கிடையாது. ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியா நாட்டை சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட பெரும் உலமாக்களை கைது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய கட்டத்தில் ரஷீத் அஹ்மத் கங்கோஹி அவருடைய அந்த பள்ளியில ஒரு அந்த கிரவுண்ட்ல அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. எல்லாம் பட்டமடிட்டாங்க. சகோதரர்களை இருந்தா கட்ட போங்க எழுதுறாங்க. அவருடைய கராமத்தை அவர் தட்டில கட்டி கொள்றாரு, தொழ ஆரம்பிக்கிறாரு. வந்தவங்க யாருமே இல்லைன்னு திரும்பி போயிட்டாங்க. தேடி இந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இந்த ரஷீத் அஹ்மத் கங்கோஹி அவரு எப்படி இந்த உலமாக்களை மாணவர்களை மதிச்சிருக்கிறார் என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்தியால ஒரு பள்ளிய அரவாச மறைச்சு கொண்டு இன்னொரு பாதி அப்படியே வெட்ட வழியாக விட்டுருவாங்க. ஏண்டா வெயில் காலம் வந்தா கூட அது தாங்க இயலாது. அப்ப சில காற்றுகள் பருவத்துக்கு அது இருக்கும். இப்படி பல நோக்கங்கள் அதை வச்சிருப்பாங்க. கண்ணியமான சந்தியான சகோதரர்களே, அந்த இடத்துல பாடல் வச்சு கொண்டு இருக்கிறாரு. இந்த தௌராவுடைய கிதாபுகளை மழை பெய்யுது. இருந்த பிள்ளைகள் எல்லாம் கிதாபுகளை எடுத்துக்கொண்டு ரூம்களுக்கு அறைகளுக்கு போய் விடுகிறார்கள். ஹதரத் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹதரத் செஞ்சாங்க வேற, அந்த அவர் ரூமால எடுத்து கிடக்கப்பட்ட பிள்ளைகள செருப்பெல்லாம் அதுல கட்டிக்கொண்டு தண்ணி அடிச்சுட்டு போகாம இருக்கணும்னு கட்டிக்கொண்டு போறாங்க. அங்க பார்த்தா பிள்ளைகளுக்கெல்லாம் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கிறார்கள். ஹதரத் இந்த வேலை செஞ்சிட்டீங்களே சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய தீனை சுமக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய பெருமதியை இந்த ரஷீத் அஹ்மத் வழங்கலாட்டி யார் வழங்குவார் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, அவ்வளவு பெருமதியானவங்க. தீன பார்வையில உள்ளவங்களுக்கு தான் அந்த பெருமதி வழங்கும். இதுதான் இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. மன்சூர் நொமானி அவர்கள் தன்னுடைய மல்பூலாத்தை இலியாஸ்ல எழுதியிருக்கிறாங்க. ஒருவர் என்ன செய்யறாரு, பெரிய ரத்தின கல்ல அவர காதிவிட்ட பணியாளர்கிட்ட குறித்து சொல்றாரு, இத கொண்டு இந்த மரக்கறி விற்கிற இடத்துல போய் கொடுத்து காட்டிட்டு எவ்வளவு பெருமதின்னு கேட்டுட்டு வாங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரு போனாலும் ஒரு கீரை கட்டுல வச்சுட்டு ஒரு அம்மா இருக்குது, இத எடுத்துட்டு எனக்கு சல்லி எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்கிறார். அவன் சொல்றா, என்ன தெரியுமா, இதெல்லாம் நான் என்ன கல்லெல்லாம் எடுத்து என்ன செய்ய கொடுத்தா என்ன பேர குழந்தைகள் ஏதாவது விளையாடிக்குவான், வேணுமெண்டா ஒரு கீரை கட்ட எடுன்னு சொல்லி சொல்றாரு அவர். சகோதரர்களே பெரியார்களே, அப்படியே கொண்டு வருகிறார். திரும்ப ஒவ்வொரு இடமாக அனுப்புகிறார். இப்ப அந்த ஜுவலரிகள் உள்ள கற்களை பற்றி தெரிந்த நகைக்கடைகள் இருக்கிற இடத்துல இந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பும் பொழுது எல்லாரும் வியந்து போறாங்க. இருக்கிறவன் அவனுக்கு கோல் அடிக்கான், இவனுக்கு கோல் அடிக்கான். பார்த்தா நகைக்கடைக்காரெல்லாம் ஒண்ணு ஓடிட்டான். ஏன் ஒண்ணு ஓடிட்டான் தெரியுமா? இவ்வளவு பெருமதியான கல் இந்த பொரியட்டை யாராப்பா கொடுத்த களவெடுத்துட்டானோ அது எப்படி தீக்கினிச்சோ. சகோதரர்களே பெரியார்களே, அப்ப என்ன சொன்னார் அவரு, அவருடைய அந்த பணிவுடையாளருடைய அந்த எஜமான் சொன்னார், கொடுக்க கூட கொண்டு வாண்டி கொண்டு போய் நடந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்கிறார், நடந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்கிறார். சகோதரர்களே, இப்பதான் சொன்னாங்களாம் இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த தீனை யார் வழங்குகிறானோ தீனுடைய பெருமதி எவனுடைய உள்ளத்தில், எந்த தாயுடைய உள்ளத்தில், எந்த தாப்பனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் தான் இதை பெருமதியாக மதிப்பான் என்று சொன்னான். தங்கத்தை தெரிஞ்சவங்க தான் தங்கத்தை பற்றி தெரியும். ஒரு இந்த சரித்திரத்தை எழுதியிருக்கிறார்கள்.
ஒரு அரசு என்ன செஞ்சானா, தன்னுடைய குழந்தைய ஒரு ஆலிமிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாரு? நீங்க வர மார்க்கத்தை படிச்சு. ஆனால் அந்த பிள்ளைக்கு எதுவும் ஏறுவது கிடையாது, ஒரு சப்ஜெக்டும் ஏறுவது கிடையாது. பாத்திரமா இல்லையா? நல்ல வசதி, நல்ல எல்லாம் இருக்குது. ஆனா பிள்ளைக்குன்னா ஒரு பலாயும் ஏறுவதில்லை. அப்ப ஆசிரியர் ஒருவருக்கும் கூப்பிடுறாரு, அரசனை கூப்பிட்டு சொல்றாரு, அவரோட மகனுக்கு எதுவுமே ஏறுதில்லைங்க. அரசை எதுவுமே எவ்வளவு படித்து கொடுத்தாலும் ஒரு சப்ஜெக்டும் ஏறுதில்லை. சகோதரர்களே, இந்த அரசன் கூப்பிட்டு கேட்டான, மகன் இவ்வளவு காலம் நீங்க என்னத்துக்கு என்னத்தப்பா படிச்சீங்க அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னாரா, பாப்பா ஒரு பெண் தொடக்கூடிய காலத்துல அவருக்கு என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம் என்ற அந்த ஹைவுடைய சட்டத்தை நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அத்தனை பேர்களுக்கு முன்னாலும் மகனை நிப்பாட்டி சொன்னாராம், என்ற மகன் கற்றுக்கொண்டது சரியாவுடைய இந்த பாடம் இருக்குது, என்னுடைய அத்தனை ஆட்சியை விட சிறந்தது என்பதாக சொன்னாராம். சகோதரர்களே, பெரியார்களே, சாதாரண உடையவில்லை, அல்லாஹ் கலாம் சுமந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை உருவாக்க இயலாமல் பல நூறு மக்கள் வழியில் இருக்கும் பொழுது சாதாரண என்னையும் உங்களையும் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். காசு இருக்கு, பணம் இருக்கு, சொத்து சோகம் இருக்கு, அத்தனையும் இருக்குது. ஆனால் ஒரு ஹாவில உருவாக்க இயலாம். ஏன்? ரப்புடைய முடிவில்லை. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இதை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த குழந்தைகள் தான் தாய்மார்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இந்த குழந்தைகளுக்காக, இந்த மதரசாக்காக, இப்படிப்பட்ட நிலைமைகளை உருவாக்குறதற்கு, நல்ல ஆலிம் ஆளும் வெளியாகுவதற்கு நீங்க செலவழிக்கிற ஒரு வாக்கூட வீணாகாது. இந்த குழந்தைகள் தான் ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டின குழந்தைகள். தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. உனக்காக துஆ செய்யக்கூடிய, இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு குழந்தை இப்படி கபரில் இருக்கும் பொழுதெல்லாம், அந்த குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம், யா அல்லாஹ் என்னுடைய தகப்பனை பொருந்து கொண்டிரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை தாயை பொருந்து கொண்டிரு, யா அல்லாஹ் என்னை குடும்ப அங்கத்தை பொருந்து கொண்டிரு, யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திரு, யா அல்லாஹ் இந்த மக்கள் செய்த பாவத்தை மன்னிச்சு, யா அல்லாஹ் என்ன உருவாக்கியவர்கள், யா அல்லாஹ் சிறந்த குழந்தை ஒரு தகப்பனுக்கு தன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நான் செய்யணும், யா அல்லாஹ் என்று அடிச்சு பதறி அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிள்ளைகளுடைய துஆவை கபூல் செய்வார். நீங்க யாரும் அந்த அல்லாஹ்வுடைய வெறுப்பான நரகத்தில் போக மாட்டீர்கள். சோழிகளே, நோக்கத்தை தெளிவாக வைக்கணும். கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, சோதனை வருது, அல்லாஹ் அது எனக்கு உண்டாக்கி இருக்கிறான், நான் இஸ்திக்பார் செய்யணும், என்ன பிள்ளைட அறிவை துண்டிக்கப்படாது, என்னோட விதத்திலும் துண்டிக்கப்படாது என்ற அந்த நோக்கத்தோட பயணம். சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உங்களோட பொருள்ல செலவழிக்கிறது இல்ல, மிகப்பெரிய சொத்துன்னு மறந்துடாதீங்க. சகோதரர்களே, ஒருவர் அல்லாஹ் கொடுத்ததுல செலவழிக்கணும், அதுல சிறந்த செலவழிப்பு இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தீனை உயர்த்துவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனை உலகத்துல பரப்புவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கொடுக்கிறது. இது நான் சொல்லல, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆலிம்களுக்கு, உலமாக்களுக்கு அதை பத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிறைய செலவழிப்பாங்க. இருக்கிறார்கள் சொல்லுவாங்களா, என்ன நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க சொல்லுவாங்களா?
அல்ஹம்துலில்லாஹ். சோதர்களே, பெரும்பாக்கியமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி என்னோட பிள்ளைகளை இந்த கல்லூரியிலே நாம் ஒன்று சேர்த்திருக்கிறோம். எங்களுடைய நியத்துக்களையும் நோக்கங்களையும் அல்லாஹ் வீணாமலாக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நியத்துகளை, எண்ணங்களை, எங்களுடைய நோக்கங்களை அடைவதற்கு வாய்ப்பை தர வேண்டும். நாலா பக்கங்களிலேயும் புரட்சிகளும், நாலா பக்கங்களிலேயும் சமூகத்துடைய ஈமானை பாலனையை செய்யக்கூடிய, ஈமானை மறைக்கக்கூடிய, விடுக்கக்கூடிய எமது சமுதாயங்கள் எல்லாம், வாழ்வுகள் எல்லாம் போதைக்கும், எமது சமுதாயங்கள் எல்லாம் வீணான வித்தியாசமான ஆபாசத்திற்கும் அத்தனை விஷயங்களுக்கும் இழுத்துக் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம் எப்போது நினைத்தாலும் அன்பு நபியுடைய ஹதீஸ் தான் ஞாபகம் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் ஈமானோடு இருக்கிறது, ஈமானோடு வாழ்கிறது, அவர் நெருப்பு திணலை கையில் கொத்துவதை போன்று என்று சொன்னார். யாராலும் முடியாத சகோதரர்களே, அந்த நெருப்பு திணல கையால கொத்தி பிடிக்கிறது என்பது யாராலும் முடியாது. இன்றைக்கு மக்கள் துன்யாவின் பக்கமாக ஈர்க்கப்பட்டு துன்யா துன்யா காலையில் எழுப்பினாலும் மாலையினாலும் அதான் பேச்சு, இரவாகினாலும் அதான் பேச்சு, எப்ப பார்த்தாலும் துன்யா, துன்யாவுடைய கல்வி, துன்யாவுக்காக பாடுபடுதல், சம்பாத்தியம், விவசாயம், பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஓடியதுடைய பலாபலன் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே? இன்று நம்முடைய சமூகம் என் நிலையை இந்த முயற்சியால் அடைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? பார்த்தா பெரிய அறிவாளி என்று சொல்கிறார்கள், பட்டதாரி என்று சொல்கிறார்கள், பெரிய கிராஜுவேட் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷரியத்துடைய இஸ்லாமிய ஒரு மகன் அவன் என்ன செய்யணும் என்பது அவருக்கு தெரியாது. அவருக்கு மெக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஆர்ட் தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கு இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கலாம், அவர் லோ படிச்சிருக்கலாம். ஆனா அடிப்படை ஒன்றை அல்லாஹ் அனுப்பினானே, மார்க்கத்தை தெரியுமா என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரா என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஒழுங்காக முதல் கடமையாகிய தொழுகையை தெளிவாக தொழுவானா என்றாலும் அது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஏன் அத்தையாக்கு தெரியல, அவருக்கு சூரா பாத்தியாவை தெளிவாக ஓட தெரியாது. சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலே தைரியமாக ஈமான்தாரிகளாக நாம் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை உலகத்துக்கு கொண்டு செல்லும் ஹாபில்களை, உலமாக்களை, அல்லாஹ்வுடைய நல்ல மக்களை நாம் உருவாக்குவதற்கு அது எத்தனை எத்தனை சொத்துக்கள் நடக்கட்டும், நாமெல்லாம் எப்படியுமாகட்டும் பரவாயில்லை,
எல்லாம் அல்லாஹ்வுடைய முடிவுதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒருபோதும் ஒரு ரூபாயை செலவழித்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த குழந்தைகளுக்கு, இந்த பெற்ற பிள்ளைகளுடைய சீரான கல்விக்கு அது ஒருபோதும் வீணாக ஆகாது. நீங்க ஏதாவது செலவழித்தால் அல்லாஹ்வுடைய பிறகுகளுக்கு உலகத்தில் அல்லாஹ் பெறுவோம், ஆகிரத்திலே தருவான் அல்லாஹ் தஆலா. கண்ணியமான சோழர்களே, சிறப்பாக சந்தோஷமாக எங்களுடைய பாதையில் ஒரு முடிவை நாங்கள் காண வேண்டும். சிறப்பான ஆபிர்களை உருவாக்க வேண்டும். நான் என் மகளே ஹாஃபிஸ் உங்களாக அழைக்கும். சில வீட்டில் இருக்கிறாங்க, அவரு சிரமப்பட்டு ஒரு ஆலிமை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் சிரமப்பட்டு ஒரு ஆலிமா உருவாக்கி இருக்கிறாரு. அவர் சிரமப்பட்டு ஒரு ஹாபியை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் சிரமப்பட்டு அவர் ஹலாலான சொத்தான ஒரு முஃப்தியை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் எப்போதும் மகன் என்று சொல்றதை விட முஃப்தி சாஹிப், அவர் ஒரு ஆலிம், மௌலவி, ஹாபிஸ், ஜவான் என்று சொல்றதிலே அவர் உள்ளம் பூரிப்படையுது. அவரை வெற்றி அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான். இப்படி சந்தோஷப்படுங்க. குடும்பத்தில தாய்மார்களே, என்னைக்கு உங்க பிள்ளை ஆறுதலாக ஆய்வுபண்ணி உட வீட்டுக்கு வரணும் நினைங்க, இந்த வெற்றி எல்லாம் முடிவு செய்து விட்டான். இந்த பிள்ளை இதுக்கு புறமும் தொடர்ச்சியாக அந்த குர்ஆனோடு சேர்ந்திருந்து முழுமையாக அதில் அமல் பண்ணி எங்க எல்லாரையும் சொர்க்கத்துக்கு போகணும். வழி அமைச்சாச்சு, வியாபாரத்தை தொடங்கியாச்சு, எல்லா சாமானையும் எடுத்தாச்சு, இனிமே வியாபாரம் பண்ணி கடைசியில் லாபத்தை வெற்றி அடையணும். சகோதரர்களே, எங்களை வெற்றி என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் எங்களை அது சொர்க்கத்தை கொண்டு போகணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல இந்த பெருமதியாக நினைத்து இப்படிப்பட்ட பலதூர ஹாஃபிஸ்களை நாம் உருவாக்கி எங்களோட குழந்தைகளுக்கு சிறப்பாக அல்லாஹ்வுடைய கலாமோட நெஞ்சில பதித்துக் கொண்டு இந்த சிறப்புக்குரிய, இந்த சிறப்புக்கு காத்திரமான நல்லடியார்களாக என்னையும் உங்களையும், இந்த மதரசாக்களையும், மதரசா உஸ்தாதுமார்களையும், மஸ்தா நிர்வாகிகளும் இந்த மதரசாவுக்காக வேண்டி வாழ புரியக்கூடிய அத்தனை பேர்களையும் அல்லாஹ் தஆலா ஒரே நிலையில் ஆக்கி சொர்க்கத்துக்குரிய நன்மக்களாக ஆக்குவானாக என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.